ராஜ்மா மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராஜ்மா, தண்ணீர், எண்ணெய், கொத்தமல்லி தழை, வெங்காயம், தக்காளி, வெந்தய பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, காய்ந்த மிளகாய், மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கடுகு, உப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிபியின் அருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பஞ்சாபி டிஷ் ராஜ்மா மசாலா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜ்மா மசாலா செய்கிறதுக்கு நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ நான் தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஒரு பியூரியாக அடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி. இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இனி நாம் ராஜ்மாவை, அதாவது கிட்னி பீன்ஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கனடாவில் கிட்னி பீன் டின்னுலையும் கிடைக்கும். இன்றைக்கி நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிட்னி பீன் டின்னில் கிடைக்காதவங்க நீங்கள் கடையில் கிட்னி பீனை வாங்கிட்டு அதை ஊற வச்சு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியையும் சேர்த்து இந்த ராஜ்மா மசாலா செஞ்சுக்கலாம். ராஜ்மாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்ல சூப்பராக நல்ல வாசனையாக மசாலா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இனி மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற மல்லித்தலை இந்த லாக்டவுன் பீரியடில் கடைக்கு போக முடியாதனால காய வச்சு எடுத்து வச்சது. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதை நீங்கள் சேர்த்துக்கங்க, இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ராஜ்மா மசாலாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.